இன்னைக்கு வந்துட்டு நம்ம சிஎஸ்கே அணிக்கு தீபாவளின்னு தாங்க சொல்லணும். அதுவும் இன்னைக்கு தமிழகத்தில் தேர்தல் திருவிழா தீபாவளியை மிஞ்சிருச்சு அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. அப்படிப்பட்ட கொண்டாட்டத்தையும் தாண்டி இன்று நம்முடைய சிஎஸ்கே அணி செய்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறியிருக்கிறது. ஆமாங்க, இன்றைய தினம் சிஎஸ்கே அணியும் மும்பை அணியும் மோதியிருந்தது. எல் கிளாசிக்கோ என சொல்லப்படும் இந்த ஒரு போட்டி தொடங்கியது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் இந்த இரு அணிகளுக்குமே வெற்றி என்பது மிக 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 அவசியமாகும். அதற்கு காரணம், இந்த இரு அணிகளுமே புள்ளிப்பட்டியலில் 6 போட்டிகளில் இதுவரை விளையாடி 2 போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்று சமமான நிலையில்தான் இருக்கிறது. ஆகவே இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி புள்ளிப்பட்டியலில் இதற்கு மேலே சென்றுவிடும். அதாவது இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி கிட்டத்தட்ட புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்திற்கு செல்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் இந்த போட்டியில் தோற்கும் அணி ஏறக்குறைய பிளே ஆஃப் வாய்ப்பை இழக்கும் சூழ்நிலை உருவாகிவிடும். அதுவும் இந்த போட்டி மும்பை அணியின் வான்கடே மைதானத்தில் வைத்துதான் தொடங்கியது. ஆகவே இந்த போட்டியில் மும்பை அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளே பிரகாசமாக தெரிந்தது. அதற்கு மற்றொரு முக்கிய காரணம், கடந்த போட்டியில் மும்பை அணி வெற்றி பெற்று செம்ம ஃபார்மிலும் இருந்தது. அதே சமயம் கடந்த போட்டியில் நம்முடைய சிஎஸ்கே அணி தோல்வியடைந்து அவுட் ஆஃப் ஃபார்முக்கு சென்றது. ஆகவே இந்த போட்டி தொடங்குவதற்கு முன்பு வரையிலும் மும்பை அணியின் வெற்றி வாய்ப்புத்தான் அதிகமாகவே இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில்தான் இந்த போட்டி தொடங்கியது. அப்படி தொடங்கிய இந்த போட்டியில் டாஸும் கூட மும்பை அணிக்குத்தான் விழுந்தது. ஆகவே டாஸை ஜெயித்த மும்பை அணி முதலில் பந்து வீசுவதாக முடிவு செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய நம்முடைய சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டியிலும் நம்முடைய சஞ்சு சாம்சன் தாங்க ருத்ரதாண்டவ பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தார். இந்த சீசனை பொறுத்தவரையில் பெரும்பாலான போட்டிகளில் வெற்றி பெறுவதற்கு, அதாவது சிஎஸ்கே அணி வெற்றி பெற்ற போட்டியில் முக்கிய அங்கமாக இருந்தது சஞ்சு சாம்சனின் பேட்டிங் தான். இவரது பேட்டிங் மட்டும்தான் இன்றைய தினமும் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. அதாவது இந்த போட்டியில் சஞ்சு சாம்சன் மட்டுமே வெறும் 54 பந்துகளை எதிர்கொண்டு அதில் 6 சிக்சர்கள் 10 பவுண்டரிகள் என விளாசி 101 ரன்கள் வரை எடுத்திருந்தார். இவரை தவிர்த்து மற்ற சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் யாருமே சொல்லும்படியாக விளையாடவில்லை. 20, 15, 22 இது போன்ற ரன்களை தான் குவித்திருந்தனர். சஞ்சு சாம்சன் என்ற ஒரே ஒரு ஆளின் அதிரடி தான் சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய அடித்தளத்தை இந்த போட்டியில் அமைத்து கொடுத்தது. இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் சிஎஸ்கே அணி 207 ரன்கள் வரை எடுத்துவிட்டது. ஆனாலும் கூட இந்த இலக்கு என்பது மும்பை அணிக்கு எதிரான வான்கடே போன்ற மைதானத்தில் மிகவும் குறைவான இலக்குதான். ஆகவே சிஎஸ்கே அணி முதல் பேட்டிங் முடித்த போதும் கூட வெற்றி வாய்ப்பு என்பது மும்பை அணியின் பக்கம்தான் இருந்தது. அதன் பிறகு மும்பை அணியும் இத்தகைய இலக்கை நோக்கி சேசிங் செய்ய களமிறங்கிய போது ஆரம்பமே மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க நம்ம சிஎஸ்கே பவுலர்கள். ஆமாங்க, சேசிங் செய்ய களமிறங்கிய மும்பை அணியை பொறுத்தவரையில் முதல் 3 ஓவர்களுக்கு உள்ளாகவே 3 விக்கெட்டுகளை இழந்துவிட்டது மும்பை அணி. அந்தளவுக்கு சிஎஸ்கே அணியின் பந்து வீச்சு தாறுமாறாக இருக்க, இதனால் ஆரம்பத்திலேயே மும்பை அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவும் ஏற்பட்டது. அதுவும் இவ்வளவு பெரிய இலக்கை நோக்கி சேசிங் செய்ய களமிறங்கும் போது முதல் 3 ஓவர்களிலேயே முக்கியமான 3 விக்கெட்டுகளை இழந்துவிட்டதால் மும்பை அணியின் சேசிங்கை அது மிகப்பெரிய அளவில் பாதிக்கும். அதை உறுதி செய்யும் விதமாகத்தான் இந்த போட்டியில் மும்பை அணியின் பேட்டிங் முழுமையாக பாதிக்கப்பட்டது. ஏனென்றால் ஆரம்பத்தில் சிஎஸ்கே பவுலர்களுக்கு கிடைத்த அந்த ஒரு அட்வான்டேஜை கை நழுவ விடாமல் அப்படியே பிரஷரை மும்பை பேட்ஸ்மேன்கள் மீது போட்டு சிஎஸ்கே அணி சூப்பராக பந்து வீசியது. இதன் காரணமாக என்னதான் மும்பை அணி அதனுடைய சொந்த மைதானம் என்ற அட்வான்டேஜை எடுத்துக்கொண்டு இந்த போட்டியில் இறுதி வரை போராடினாலும் இறுதியாக இந்த போட்டியில் ஒரு கட்டத்தில் நம்முடைய சிஎஸ்கே அணி சூப்பரான வெற்றியை பெற்றது. அதுவும் இந்த ஒரு வெற்றிக்கு பிறகு சிஎஸ்கே அணியின் ரன் ரேட்டும் மிகப்பெரிய அளவில் பாசிட்டிவாக மாறியுள்ளது. அதே சமயம் புள்ளிப்பட்டியலிலும் சிஎஸ்கே அணி மும்பை அணியை தாண்டி மேலே ஏறிவிட்டது. ஆக இன்னும் ஒரே ஒரு வெற்றி பெற்றுவிட்டாலே எளிதாக முதல் 4 இடத்திற்குள் செல்வது மட்டுமில்லாமல் பிளே ஆஃப் சான்ஸையும் கிட்டத்தட்ட உறுதி செய்துவிடும் நம்முடைய சிஎஸ்கே அணி. அதுவும் மும்பை போன்ற பரம எதிரியான ஒரு அணியை அடித்து அந்த வெற்றியோடு செல்லும்போது அது மிகப்பெரிய தன்னம்பிக்கையை சிஎஸ்கே அணிக்கு ஏற்படுத்தும். ஆகவே இந்த ஒரு வெற்றி என்பது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாகவும் மாறியிருக்கிறது. குறிப்பாக இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் இந்த ஒரு வெற்றிக்கு மிக முக்கிய காரணியாக இருந்தது நம்முடைய சஞ்சு சாம்சனின் அந்த ஒரு அதிரடி தாங்க. நம்முடைய சிஎஸ்கே அணியை சுத்தமாக கணிக்கவே முடியலைங்க.
தோத்தாலும் தோத்துக்கிட்டே வராங்க, ஜெயித்தாலும் இப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஜெயிச்சு விட்றாங்க. மேலும் வெற்றிக்கு பிறகு நம்முடைய சஞ்சு சாம்சன் பேசும்போது கூட முழு தன்னம்பிக்கையோடு பேசியிருந்தார். அதாவது தோல்வி விஷயமே இல்லை என்றும், ஜெயிச்சா அது இப்படி ஜெயிக்கணும் என்பதைப் போலவும், இதுபோல ஒரு சில வெற்றிகள் கிடைத்தாலே பிளே ஆஃப் ரேஸில் எங்களால் எளிதாக நுழைய முடியும் என்றும் கான்ஃபிடென்ட்டாக பேசியிருந்தார் சஞ்சு சாம்சன். இவருடைய இந்த ஒரு பேச்சும் ஒட்டுமொத்த சிஎஸ்கே அணிக்கும் மிகப்பெரிய பாசிட்டிவாக மாறிவிட்டது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், நம்முடைய சிஎஸ்கே அணியின் இந்த ஒரு வெறித்தனமான மிரட்டலான வெற்றியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.